அம்மா ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நாங்க வரோம். சரிம்மா. ஏய் வா. ஐயோ, இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? திரும்ப பிரச்சனை பண்ணலான்னு வந்தியா? சரி, எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பா? நாங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. ஓவியா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். யாரு நீங்க மன்னிப்பு கேட்க வந்தீங்க? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இதெல்லாம் அவனோட பிளான் தானே? ஓவியா கிட்ட மன்னிப்பு கேட்டா அவ மன்னிச்சிருவா, அப்புறம் ஈஸியா அவளை அரசு கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு ஐடியா கொடுத்தானா? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஏய், எனக்கு தெரியும் இவளுக்கும் அவனுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு. ஏதாவது தப்பா நடந்தா அவனால காலத்துக்கு ஓவியாவை பார்க்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக தானே இப்படி எல்லாம் டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. நீயும் சிவமும் என்ன கர்மம் வேணா பண்ணிக்கோங்க. ஏன் பொண்ணு இனி அவன் என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்கேடு கெட்டு வேணாலும் போங்க. அரசி, என்னாச்சுமா? ஏன் கத்திட்டு இருக்க? அப்பா, இவங்க ரெண்டு பேரும் எதுக்காகப்பா வீட்டுக்குள்ள விட்டீங்க? இவதான்ப்பா அந்த அன்பு. நம்ம ஓவியாவை கை நீட்டி அடிச்சுவ. என்னடா சொல்ற? ஓவியா கூட படிக்கிற பசங்களோட பேரண்ட் நோட்ஸ் கொடுக்கல வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பொய் வேற சொல்லிருக்காங்களா? சரியான ஃப்ராடுங்க பாவுங்க. இருடா, I will call the police. இவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள தள்ளதான் சரியா வரும். இங்க பாருங்க, நாங்க ஓவியா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். வேற எதுக்காகவும் நாங்க இங்க வரல. இங்க பாரு, இந்த கதையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. என்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. அங்கிள் வேண்டாம், விடுங்க. இது அப்படியே விட்டுருங்க. ராஜசேகர், ஆர்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க பாருங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இனிமே மன்னிப்பு கேட்கிறேன் அது இதுன்னு இங்க வந்துடாதீங்க. போங்க. போலாம் வா. ராஜசேகர், என்ன அவங்கள போய்? அங்கிள், இது குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனா ரெண்டு குழந்தைங்களும் கூப்பிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாம நாமளே பிரச்சனை வளர்த்துக்கிட்டேன். இல்ல அதுக்கு இல்ல. இங்க பாரு அரசி, இப்பதான் அன்பும் சிவமும் பிரிஞ்சிருக்காங்க. தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் போய் நாமளே அவங்களை சேர்க்கறதுக்கு வழி பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்க முதல்ல. ஏய், என்ன அவங்க கூட சேர்ந்து நீயும் நாடகம் போட்டுட்டு இருக்கியா? ஏய், சிவம் நிக்கிறாண்டி. இனியாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பான். இல்லடி, சிவம் நிக்கிற தோரணை பார்த்தா உன்னை பார்த்து பேசுறதுக்காக வெயிட் பண்ற மாதிரி தோணுது. ஏய், நீயா எதையாவது கிளப்பி விடாத. ஒருவேளை நம்ம ஓவிய வீட்டுக்கு போயிட்டு வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நாம ஒண்ணும் தப்பு பண்ணலையே. மன்னிப்பு கேட்க தானே போனோம். இல்லடி, ஏன் போனீங்க எதுக்கு போனீங்கன்னு கேட்கறதுக்காக தான் அவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. தெரிஞ்சிருந்தா நேத்தே எனக்கு போனை போட்டு குதி குதின்னு குதிச்சிருப்பான். மறுநாள் நம்மள பார்த்து பேசுற அளவுக்குலாம் அவனுக்கு பொறுமையெல்லாம் கிடையாதுடி. ஆமாமா, நம்ம கார்ல வந்தப்போ ஒதுங்க கூட அவனால முடியல. அவன் முரட்டு பையன்தான். எல்லாரோட உண்மையான முகமும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போதுதான் நமக்கு தெரிய வரும். நல்ல வேளை அவன் யாருன்னு நமக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. இல்லனா நாமளே தேவையில்லாம அவனை பத்தி நல்ல விதமா நினைச்சு கற்பனையெல்லாம் வளர்த்திருப்போம். சரி, இப்ப என்ன பண்றது? வா, நம்ம வெயிட் பண்ணாம நாமளே குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடலாம்.
ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இங்க பாருங்க, நான் பழைய விஷயங்களை பேச விரும்பல. ஏற்கனவே நான் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டேன். திரும்பவும் அதே மாதிரி ஒரு தப்பு பண்றதுக்கு இருந்தேன். இப்ப அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். அது தவிர பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நானும் அதை பத்தி பேச விரும்பல. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சாரி. நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர் கூட சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச யார்கிட்டையும் நான் இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லை. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. அரசி என்ன எவ்வளவோ கோவப்படுத்தியிருக்கா. அவகிட்ட கூட இந்த மாதிரி எப்பவும் நடந்துக்கிட்டதே இல்லை. உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சும்மா சாரி கேட்கணும்னு கேக்குறீங்களா இல்ல நிஜமாவே வருத்தப்பட்டுதான் சாரி கேக்குறீங்களா? நிஜமாவே வருத்தப்பட்டு தான் நான் சாரி கேட்கிறேன். நான் சாரி கேட்கறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிய வச்சது என் பொண்ணுதான். இனியா என்கிட்ட 2 நாளா பேசல. அவ அப்பா ஒரு பொண்ணுகிட்ட எப்படியெல்லாம் நடந்துகிட்டாருன்னு அவளுக்கு என் மேல கோவம். அவ மனசுல என்னை பத்தி இருந்த இமேஜ் எல்லாம் உடஞ்சிருச்சு. நான் அவகிட்ட சாரி கேட்டப்ப அவதான் சொன்னான், தப்பு பண்ணவங்க கிட்ட தான் போய் சாரி கேட்கணும்னு சொன்னான். ஐம் சாரி. எனக்கு என் குழந்தைங்கன்னா உயிர். நீங்க ஓவியாவை அடிச்ச உடனே எனக்கு இந்த உலகமே மறந்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அன்பு கூட ஓவியா கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஒரு பொண்ணு அடிக்க வந்தது எப்படி உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சோ அதே மாதிரிதான் அன்புக்கும் குழந்தைய அடிச்சது தப்புன்னு தோணுச்சு. அவளால அதை ஏத்துக்க முடியல. பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்களை தண்டிக்க கூடாதுன்னு தான் ஓவியாவை நேர்ல போய் பார்த்து மன்னிப்பு கேட்டா. ஓவியாவை எங்க போய் பாத்தீங்க? அரசி வீட்டுலதான். அங்கேயா? அரசி, அவங்க அப்பா எல்லாரும் இருந்தாங்க. அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, எல்லாமே நடந்துச்சு. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லல. நீங்க அன்பு கிட்ட சாரி கேட்டதால நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். உங்க 2 பேருக்கும் நீங்க பண்ணது தப்புன்னு தெரியுது. அதுக்காக வருத்தமும் பட்டீங்க. இப்படியெல்லாம் நடந்துரும்னு பயந்துதான் நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கையை பத்தி எப்பவும் யோசிச்சதே இல்லை. உறவுங்கிறது அழகான கண்ணாடி பாத்திரம். அதை உடைச்சாச்சு, திரும்ப அதை ஒட்ட வைக்க முடியாது. இனிமே தள்ளி தள்ளி நிக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. நான் சாரி கேட்டது திரும்ப சேரதுக்காக இல்லை. நம்ம ஒருத்தர் நினைக்கும் போது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்காக தான் இனிமே நம்ம தள்ளியே இருக்கலாம். இததான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்.
இனியா, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீ எதையுமே சாப்பிட மாட்டேங்கிற. இந்த பாலையாவது குடிமா. இனியா, சாரி. அப்பா பண்ணது தப்பு தான். அதுக்காக அப்பா அன்பு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ நீ அப்பா கூட பேசவே இல்லை. என்னடா சிவம் நீ? இதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? என்னம்மா நீங்க? சிவம் 2 நாளா பட்ட பாடு எங்களுக்கு தாமா தெரியும். ஆமாமா, சிவம் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இவ்வளவு சங்கடப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லம்மா. ஆமாம்மா, உங்க அப்பா கிட்ட நீ பேசாதது அவனால தாங்கிக்க முடியல. யாரோ ஒருத்தருக்காக உங்க அப்பா கிட்ட நீ பேசாம இருந்துட்டியம்மா. யோ, வந்தா சும்மா இருக்க மாட்டியா? இங்க பாரு, இனியா கண் கலங்குற. இனியா, ஒன்னும் இல்லடா. அழாத. நீ சொன்னதுதான் சரி. அப்பா பண்ணது தப்புதான். ஒரு பொண்ண அடிக்க கை ஓங்கி இருக்க கூடாது. ரெண்டு பொண்ணுங்களுக்கு அப்பா நானே இப்படி நடந்துக்கலாமா? நான் பண்ணது தப்புங்கிறத நீ எனக்கு உணர வச்சுட்டடா. நான் ஒரு நல்ல அப்பாவா எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. நீ அம்மாட செல்லம். நான் நல்லது பண்ணா என்னை தட்டி கொடுக்கறதுக்கும், நான் தப்பு பண்ணா என்னை தட்டி கேட்கறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. இந்த உலகமே என்னை பத்தி தப்பா நினைச்சாலும் உனக்கு சந்தோஷம் வரணுமே ஒழிய சங்கடமா இருக்கக்கூடாது. உனக்காக அப்பா என்ன வேணும்னாலும் செய்வேன்டா. உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. ஐ லவ் யூடா. பாத்தியாம்மா, உங்க அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு. இனிமே யாருக்காகவும் அவங்ககிட்ட பேசாம இருந்துடாதம்மா. அப்பா, சாரிப்பா. இல்லடா, நீ என்ன பாராட்டினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அப்பாவுக்கு சந்தோஷம்தான். நீ அழாத. சரி விடுங்க. எல்லா கெட்டதுக்கு பின்னாடியும் ஒரு நல்லது நடக்கும். இது மூலமா உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சிடுச்சு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி நடக்க வேண்டியதை பாப்போம். இனியா, சாப்பிடலாமா? இனியா, நீ இன்னும் சாப்பிடலையா? அவ உங்ககிட்ட கோச்சுக்கிட்டுலாம் சாப்பிடாம இல்லடா, அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோமே தான் சாப்பிடாம இருக்கிறா. ஆமாண்டா, காலையிலயும் சாப்பிடல, ஸ்கூலுக்கு கொண்டு போன சாப்பாடையே திருப்பி கொண்டு வந்துட்டா. அப்படியா? இனியா, என்னாலதான் நீ சாப்பிடலையா? சாரிடா. அப்பா, என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா. என்னால தானே நீங்களும் சாப்பிடல. டேய் பாஸ்கர், கலை, என்னப்பா என்ன வரைஞ்சிட்டு இருக்க? குரங்கு வரையறேன்ப்பா. அப்பா வேணா வரைஞ்சி தட்டுமா? வேணாம்ப்பா, நானே வரைஞ்சுக்கிறேன். ஹோம்ஒர்க் எதனா முடிக்கலனா சொல்லு, நான் வேணா பண்ணி தரேன். உனக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண தெரியாதுப்பா. ஏய், என்னடி அப்பங்கிட்டே இப்படி பேசுற? உனக்கு அவ உதவி தானே பண்றேன்னு சொல்றான். ஏண்டி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? அப்பா என்ன பெரிய வக்கீலா? அப்பாக்கு அதெல்லாம் தெரியாது.
ஏய் அடியே இவள வக்கீலா என்னம்மா சொல்றா? டேய் லேசுப்பட்டவ இல்லடா இவ. அந்த சிவத்தோட வலது கைடா உன் பொண்ணு. 5 ரூபா சாக்லேட்டை கொடுத்து என் பொண்ணை ஏமாத்தி வச்சிருக்கானா? நீ விடு, நான் பாத்துக்கிறேன். டேய் முதல்ல உன் பிள்ளைங்களை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ற வழிய பாரு. என்னம்மா நீ நோட்டீஸ கொடுத்து அவ கழுத்தை திருகலான்னு பார்த்தா நீ என்னன்னா என்ன தியாகி ஆக்கிடலான்னு பாக்குற? ஏலே முட்டா பையதா மலைய தலையால மோதி உடைக்கலான்னு நினைப்பான். அறிவுள்ளவன் எலி மாதிரி மலைய கொடைஞ்சிருவான். டேய் நான் உனக்கு ஜெயிக்க வழி சொல்றேன். நீ என்னடானா மண்டைய உடைப்பன்னு சொல்லிட்டு இருக்க? இந்தா போத, இதான் சாக்குன்னு ரொம்ப புத்தி அள்ளி கொட்டாத. ஏய் ஏலே உன் பொண்டாட்டி வரடா, அவகிட்ட பார்த்து பேசு. அன்பு சாரி அன்பு. எதுக்கு? இல்ல அன்னைக்கு உன்னை அந்த வக்கீல் வீட்டில் வச்சு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதான் கோவத்தில் பாரதி வேணும் நோட்டீஸை கொடுத்து உன்னை கலவரப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு. ஓ, நீ நோட்டீஸ் கொடுத்துட்டா உடனே என் புள்ளைய தூக்கி உன் கையில கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் இல்லை அன்பு, நான் செஞ்சது தப்புதேன். அதான் மன்னிப்பு கேட்குறேன். அதான் ஏற்கனவே கேட்டுட்டியே, மறுபடியும் என்ன? என்னதான் இருந்தாலும் நீ அவனை பெத்தவ, உன்கிட்ட இருந்து அவனை பிரிக்கணும்னு நினைச்சது தப்பு தானே? நீ இவ்ளோ நல்லவனா நடிக்க வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். யாரு? நான் நல்ல புருஷன் இல்லதே, ஆனா நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பனா நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் நடு ரோட்ல விட்டுட்டு போனியா? இங்க பாரு, அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. ஏதாவது பண்ணி மேல வந்துடலான்னு பார்த்தேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசுற? இல்ல அன்பு, அன்னைக்கு நடந்த அம்மா என்கிட்ட சொல்லுச்சு. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் மட்டும் ஒழுங்கா இருந்தா என் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அதை கேட்டு என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? என்னாலதான் என் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டு இருக்கேன். இங்க பாரு, அதுக்காக நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கு நான் சொல்ல வரல. என்னால என் பிள்ளைகளுக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்கு. அதை மட்டும் நீ வேண்டான்னு சொல்லிடாத. சரி விடு, புருஷனா வேண்டாம், இந்த வீட்டு தோட்டக்காரனா, அப்படியும் இல்லைன்னா இந்த கார் டிரைவரா, இங்க ஏதாவது ஒரு வாரமா சாப்பிட்டு இருந்துக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன். உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை அன்பு. நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அப்படியே நீ வேணாம் சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். கலை, பாரதி ரெடியா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்க. அம்மா வாங்க போலாம். பாய்டா. பாய். பாய். போங்க. என்னம்மா பின்னிட்டனா? டேய் நீ என்னமோ நல்லாதான் பண்ற, ஆனா எதையுமே உன் பொண்டாட்டி நம்புற மாதிரி தெரியலையே. நான் என்ன பண்ணேன்? என் முகர அப்படி. என்ன டாக்டர், வழக்கம் போல வண்டி ரிப்பேரா? யார் நீங்க? எதுக்கு சம்பந்தம் இல்லாம என்கிட்ட பேசுறீங்க? ஏங்க, நான் தாங்க சரவண. அப்படியா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே. ஆட நீங்க வேறங்க, ஒரு தலைப்பாவை கட்டினா உங்களுக்கு ஆள் அடையாளம் தெரியாத. இப்ப பாருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஏங்க, எப்படிங்க ஒரு 4 நாள்ல ஒரு ஆளை மறக்க முடியும்? உங்களுக்கு இந்த சரவணன் சொல்லி யாரும் ஞாபகத்தில் இல்ல? எனக்கு ஒரே ஒரு சரவணன் தான் தெரியும். அந்த சரவணன் ரொம்ப நல்லவன். எப்படியாவது 2 நாளைக்கு ஒரு தடவை நான் எங்க இருந்தாலும் என்ன பார்த்து பேசிட்டு போயிடுவான். அந்த சரவணனை 4 நாளா ஆளை காணோம். என்னங்க, என் மேல கோவத்துல இருக்கீங்களா? இல்ல இல்ல, சந்தோஷத்துல இருக்கேன். ஏங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? அதையே தான் நானும் கேக்குறேன்.
அவங்க 2 பேருக்கும் பிரச்சனைனா எதுக்கு நீ என்கிட்ட பேசாம இருக்க? இல்லைங்க, நீங்க கோச்சிட்டு இருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கோவமா இருக்கேன்னு சொன்னேனா? இல்லைங்க, நீங்க சொல்லல. ஆனா அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சுங்க. பாரதி தப்பு பண்ண மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. அன்பக்கா பாரதி அடிச்சிட்டாங்க, ஓவியாவையும் அடிச்சிட்டாங்க. கடைசியில அண்ணன் அன்பக்காவை அடிக்க கை வாங்கிட்டாரு. எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? நம்மள பத்தி பேசலாமா? பேசலாமே, நல்லா பேசலாமே. இப்படியே அண்ணாந்து பாத்துக்கிட்டே பேசினா தலைய வலிக்குது. இரு, நாங்க வரேன். கை கொடு. பாத்துங்க. இந்த வேலை போயிட்டு இருக்காங்க. வந்து வச்சுக்கிறேன்டா உன்னை.